ஒரு கொடூரமான வீடியோ. 55 வயசு மருத்துவர் கொல்லப்படுறத இதை பகிர்ந்து முதலமைச்சருக்கு போக வைக்கணும். இந்த விதவையோடைய கண்ணீரை பாருங்க, குழந்தையோட கண்ணீரை பாருங்க, குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க, கொடூரமான கொலையை பாருங்க. என் அருமை தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு பொதுமக்களை எல்லாம் கூட்டி ஒரு நற்செயலை பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் முன்னாலும் சிரம் தாழ்ந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்க போகிறேன், ஒரு கோரிக்கை. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு கொடூரமான வீடியோ. குழந்தைங்க பார்க்க வேண்டாம், கர்ப்பிணிகள் பார்க்க வேண்டாம். இன்னும் ஒரு கொடூரமாக ஒரு மருத்துவர் 55 வயசு மருத்துவர் கொல்லப்படுறத, அதுவும் 5 மணி சாயங்காலம் பட்ட பகலில் வெட்டப்படுறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இவர்தான் டாக்டர் SD சுப்பையா, மூளை அறுவை சிகிச்சை நிபுணர், நியூரோசர்ஜன். ஒரு நில ஆக்கிரமிப்பு கேஸில் 30-40 வருஷமா இவர் குடும்பத்துக்கு எதிர்க்க ஒரு சில லேண்ட் கிராபர்ஸ், ஒரு பெரிய லேண்ட் ஷாக்ஸ் கேஸ் போட்டு மிரட்டி குடும்பத்தையும் ட்ரபிள் கொடுத்து கடைசியில் இவர் திருத்தி அங்கே அருவாளால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 3 பேர் வெட்டுவாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் வராங்க பாருங்க, அவர் தான் அப்ரூவர். என்னெல்லாம் நடந்துச்சுன்னு புட்டு எடுத்து வச்சோம். ஏபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த லேண்ட்னு சுப்ரீம் கோர்ட்ல 13 வருஷம் எடுத்துட்டு அப்புறம் 2026 இப்போ சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட்ல 9 பேருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆயுள் தண்டனை. அது நல்லது. ஆனால் யார் இதை ரொம்ப பிளான் பண்ணாங்களோ, A1 A2 யார் இந்த நில ஆக்கிரமிப்புக்கு மெயின் ஆட்களா இருந்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்களோ, பொன்னுசாமியும் அவர் மனைவி மேரி புஷ்பமும் 71 72 இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு கருணை மனு அவங்க ஆளுநர்கிட்ட கொடுக்கலாம் சொல்றாங்க. அதாவது மனு, பெட்டிஷன் ஃபார் மர்சி, மன்னிப்பு பெட்டிஷன், மன்னிப்பு மனு போட்டிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியிருக்காரு, இவங்க முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இவங்க இந்த மன்னிப்பு மனு கேட்டு வேணும்னா அவங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கலாம். அந்த மன்னிப்பு மனு மறுக்கப்படுறது வரைக்கும் அவங்க வெளியிலே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த வீடியோலயே அந்த குழந்தை, அவர் பொண்ணு அழுறது, அவருடைய கதறலை பார்ப்பீங்க. அவங்க விதவை 13 வருஷமா குடும்பமே அப்படியே இருட்டில் இருக்கு. அந்த குடும்பத்தையே சிதறி நாசமாக்கிய அவ்வளவு பிளான் பண்ண ஆட்களுக்கு அவங்கள விட்டா இதுல நீதி எங்க? இதுதான் மனுநீதி நாடா? அது மட்டும் இல்லைங்க, இவங்க தான் மெயினா பண்ணது. இவங்களே வெளியில போயிட்டாங்கன்னா இது நம்ம நாட்டுல ஒரு நீதிக்கு ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். இது அடியாட்களை கொண்டு பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்ச ஒரு கொலை. என்னமோ அந்த ஒரு வினாடியில என்னமோ கோவப்பட்டு செய்த ஒரு கொலை இல்ல. இவங்க படிச்சவங்க, எஜுகேட்டட் பீப்புள், தெரிஞ்சுதான் இந்த குற்றத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. கொலையை செய்யும் பொழுது பொன்னுசாமி A1ங்கிறவரு 55 வயசு தான் அவருக்கு, மனைவிக்கு 58 வயசு, இப்ப அவங்களுக்கு 68 71 வயசு. சோ 55 வயசுல பண்ற கொலைக்கே கருணை நம்ம கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த விதவையோடைய கண்ணீரை பாருங்க, குழந்தையோட கண்ணீரை பாருங்க, குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. Today is my husband's birthday. If he had been alive, he would be 72. He would have been 71-year-old. But his life was snuffed out when he was 58. I have to say I'm his widow and not his wife. He didn't get to see my sons-in-law. He didn't get to see his grandchildren. Let's forgive, let's be human.
But that's for human beings, not for inhumane act like this. For the past 13 years, we haven't really slept. We, our lives, I mean, I've got married, I've got children now, but we haven't been able to move on from what has happened. We haven't been able to clear up my father's cupboard or even open it and look inside it. Our lives had just paused over there. Every time my kids ask me about my father or ask me to tell me stories of my own childhood, which is not even complete without my dad being there. என்னோட கணவன் அவங்க டாட்டர்ஸோட கல்யாணங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம as parents கனவு வந்து when it is daughters we think how we'll get them married, எப்படி இருப்பாங்க, கல்யாணம் நம்ம எப்படி நடத்துவோம், all that. From day one we start saving up for their weddings. ஒரு மணப்பெண்ணா ஒரு டாட்டரை பார்க்கறது என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து வைக்கவில்லை. He was very fond of both his children. கல்யாணத்துல கை பிடிச்சு கொடுத்த அப்பா இல்லை. Talk about humanitarianism and all that, but these inhuman people slashed my father's neck and 27 times. He was butchered alive in broad daylight. The amount of pain he went through, the way he suffered those minutes, the slightest cut on our finger because of, chopping a vegetable, the pain lasts for us for nearly 3-4 days. But this, they hacked him 27 times. Imagine what pain he went through. Where is the justice for him? Just because these people have become a little old, where is the justice for him? So, if somebody becomes a little old or they fall a little ill, they don't need to go to prison. What sort of example are we teaching our children? Is the society really safe with criminals like this outside instigating more people to create crime? Giving them clemency at this stage is denying us the justice that we have fought for. We want justice. அன்பான தமிழர்களே, நாமும் ஜனநாயகம் செய்வோம். நாம் எல்லாம் நினைச்சா இதை பகிர்ந்து முதலமைச்சருக்கு போக வைக்கணும், நிதி அமைச்சருக்கு போக வைக்கணும், ஏன் ஆளுநருக்கு போக வைக்கணும். முதலமைச்சரும் ஆளுநரும் அவங்களுக்கு தெரியணும். பப்ளிக் அவுட்கிரை, பொதுமக்களோட மனசு இது கண்டிக்கிறாங்க, இந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடாதுங்கிற உண்மை வெளியில் வர அந்த அந்த மனு போட்டிருக்காங்கல்ல, மன்னிப்பு மனு, அதுக்கு ஒரு எதிர்ப்பு அதை மறுக்கணும். அது நீங்கள் எல்லாம் நினச்சா நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற மருத்துவர்கள், லாயர்ஸ், வழக்கறிஞர்கள், ஜட்ஜி யாராவது தெரிஞ்சால் அவங்களுக்கு அனுப்புங்க. மினிஸ்டர், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. முதலமைச்சரை போய் சேரணும். நீங்கள் நினச்சா ஒரு குடும்பத்துக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து கைகோத்து ஊர்கூடி தேர் எடுப்போம் போல இந்த குடும்பத்துக்கு நியாயத்தை கொண்டு வரலாம். இன்றைக்கே செய்யுங்க. இதை தவிர மருத்துவர்கள் யார் இருந்தாலும் இப்போ நானும் இன்றைக்கி அனுப்புகிறேன், ரெப்ரசன்டேஷன் பை மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டின்னு. நானும் கவர்னர்கிட்டையும், சீஃப் மினிஸ்டர்கிட்டையும், ஹோம் செக்ரட்டரிக்கிட்டையும், லா மினிஸ்டர்கிட்டையும் அனுப்பி CC to these 4 peopleன்னு சொல்லி ஒரு மருத்துவர் 5000 சர்ஜரி பண்ணவர், ஜிஹெச்லேருந்து ஏராளமான மக்களுக்கு இலவசமாக ஆப்ரேஷன் செய்தவர், ஒரு குடும்பஸ்தான், ஒரு நல்லவர், யாருக்கும் தப்பு பண்ணாதவரை இது மாதிரி வெட்டி போடுவாங்க சினிமாவில் வர்ற மாதிரி. அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இப்போ பேர பசங்களோட போய் கொஞ்சிக்கோ சொல்கிறது நியாயம் இல்லை.
நீதி இல்லைன்னு நாம் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் ஒரு மனுதாரர்களாகி மருத்துவர்கள் எஸ்பெஷலி ஐஎம்ஏ பிரான்ச்சஸ் கிளைகள் சொல்லணும். The time has come. Public we can take the law into our hands. At least we can tell that we want the law to be in this direction. இந்த திசையில் போனால் எங்களுக்கு அதுதான் வேணும் நம்ம எடுத்து சொன்னோம்னா நீதியும் நியாயமும் தர்மமும் வளரட்டும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள். ஜெய்ஹிந்த்.